வெல்கம் டு வயர்வேட் சேனல். அனைவருக்கும் என்னோட ஒரு கருத்தை சொல்லிடுறேன். என்னோட 50வது இந்த ஒயர்னு பின்னி ஆரம்பித்தது 50வது வருடம் ஆரம்பிச்சிருக்கு. தான் 50வது வருடம். இந்த நான் என்ன செய்யாச்சும் யாருக்காவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கூடையை போட்டு அதாவது வாரம் ஏதோ ஒரு சமையல் அது இதுன்னு பண்ணி மாதம் ஒரு தடவை அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் குரூப்பில் அப்படியே சேர்ந்து ஒரு 40 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் போட்டோம். அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டோம் ஜல்லிப்பட்டியில். அப்புறம் சரி ஜனவரிக்கு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டேன், என்ன ஸ்வீட்டு காரம் அதையும் சாப்பிட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்கிட்ட ஒரு 4 கூடை தர்றேன், 4 பேருக்கு நீங்களாக கொடுத்துக்கோங்க. எனக்கு இது தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு யாருக்கு இதை கொடுத்தா யூஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்காக வேண்டி தான் உங்கள் போட்டு ரெடியாக வச்சுட்டு கொடுக்கணுன்னு தான் இருந்தேன். அப்படி இருந்தும் பாருங்கள், அந்த கூடையை வச்சுருக்கவே என்னால் முடியலை. ஏதாச்சும் ஒன்று டப்புன்னு இன்றைக்கி ஒரு கூடை எடுத்துட்டாங்க, கம்பல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இதை கொடுத்துட்டு திருப்பி 2வது ஆப்ஷனாக இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு அடுத்த மாதம் கூட நியூ இயருக்கு கூட மீதி பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கொடுக்கலன்னா இன்னும் இருக்க யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கொண்டு அதை சப்மிட் பண்ணுறதுக்குள்ளாரையே எனக்கு சரி பண்ண முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். பூக்கூடை மாதிரி ஒன்று போட்டேன், அது கொடுத்துட்டேன். அது இதில் காமிக்கலான்னு பார்த்தேன். சரி அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னு கொடுத்துட்டேன். ஒரு பூக்கூடை போட்டேன். இந்த ரோஸ் ஒன்று 2, இது ஒன்று 3, இந்த கலர் ஒன்று 4, இந்த கத்திரிப்பூ அது என்னது வாடாமல்லி கலர் 5 போட்டேன். 5ல் இப்போ என்ன நிற்கிது, 4 தான் நிற்கிதுங்க. எல்லாம் போயிடுச்சு. இது கைப்பிடி போடாதனால இதுவும் நிற்கிது. இதெல்லாம் போட்டு கொடுத்துர்லாம். இப்போதைக்கு அவங்களுக்கு கொடுத்துர்லாம், 2வது ரவுண்டு கொடுத்துக்கலான்ட்டு இந்த கூடையெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இது இருக்க ஒருத்தர் ஓசி வாங்கிக்கிறாங்க. காசு கொடுக்குறேன்னா நான் திருப்பி பின்னணும் இல்லை, அது எவ்வளோ கஷ்டம். இவங்க 5 நிமிஷத்தில் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி நான் போட்டு கொடுக்கணுன்னு நினச்சவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த 2 பேக்கும் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. எனக்கு வேணாம், அந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இது 2 குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். அம்மா இல்லாத 2 குழந்தைங்களுக்கு இந்த 2 கிஃப்ட்டு அவங்க வச்சுக்கிட்டோன்னு. இது சர்ச்சில் அந்த அக்கா கிட்ட கொடுத்து, இது பூரா அவங்க பார்த்து யாருக்கு வேணாலும் கொடுத்துடட்டும். இந்த 6 பொருள் இப்போதைக்கு கொடுப்போம். இன்னும் 2 மிஸ் ஆகிடுச்சா தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 2 நம்ம மெதுவாக இன்னும் ஒரு 10 நாள் கழித்து திருப்பியும் ஒரு ரவுண்டு இது மாதிரி கொடுக்கலான் இருக்கிறேன். அதாவது ஒரேடியாக என்னால் செய்ய முடியாது. நானும் உடம்பு சரியில்லாதவ, 68 வயசு ஆகுது. அதே ஆக்டிவேஷனில் இருக்கணுங்கிறதெல்லாம் முடியுங்களா சொல்லுங்கள். அதனால் நம்ம இதே லோக்கல்லே 2 கூட கூலி மட்டும் வாங்காமல் வெறும் ஒயர் மட்டும், இதுக்கு ஒயர் மட்டுக்கும் காசு வாங்கிட்டு 50 ரூபா கூலி வேண்டான்னு லெஸ் பண்ணிட்டேன். இப்படி சின்ன உதவிகள் செஞ்சேனுங்களா. இந்த தடவை நான் 50 வருஷம் அதில் போட்டிருக்கேங்கிறது ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று. அந்த சந்தோஷத்தை யார்கிட்டனாலும் பகிர்ந்துக்கலாங்கிற இந்த சர்ச்சில் அவங்க ஒரு தடவை பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்தேன். வேறு எதுவுமே இவங்களுக்கு பண்ண முடியலை என்னால். அந்த நேரம் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இப்போ யோசித்தேன், 10 இலக்கு போட்டேங்க. 10ல் இப்போ எத்தனை 4 போட்டுட்டேன். இன்னும் 6 கொடுக்கணும். அந்த 6மே நியூ இயரில் கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இல்லைன்னா இது ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்கன்னா நான் இது இப்படியே குறைய போட எனக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் இன்னும் ஒரு 6 நியூ இயர் அன்னைக்கு கொடுத்து அவங்கக்கிட்டே அந்த அக்காக்கிட்டேயே கொடுத்துர்லாம். இப்போ இது ஒரு பணி முடிஞ்சதுங்க. இது அதாவது நம்ம எல்லோரும் என்னென்னவோ செஞ்சாங்கனாலும் நம்மளோட உழைப்பு பாருங்கள். ஒரு இந்த வயசுலேயே நம்ம தெளிவாக ஒருத்தருக்கு கொடுக்குற அளவுக்கு உதவுறோம்னா ஒரு கைத்தொழில் தான் காரணம். நம்ம கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதன்படி நம்ம இதில் பெண்கள் நினச்சா செய்ய முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. பெண்கள் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்கிக்கங்க.
ஒரு அரை வீட்டு குழந்த, அதாவது 30 நாள் குழந்த கூட இல்லை, அப்போ கற்றுக்கிட்ட ஒரு வாய்ப்பு இன்றைக்கி வரைக்கும் அதை செஞ்சுருக்கேன்னா பார்த்துக்கங்க. இதில் ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரு சொல்லுவேன், சந்தோஷம் வந்தாலும் கூட போட்டுருவேன், கோபம் வந்தாலும் கூட போட்டுருவேன். நான் கூட்டு குடும்பத்தில் இருந்தோன்னு ஒரு தடவை உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ கூட அதான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு சுற்றினா கிட்டத்தட்ட 85 பூ 90 பூ வருங்க, பெரிய கூடை. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவங்ககிட்ட போகையில் என்னோடய மனநிலை என்ன ஆச்சுங்கன்னா, என்னடா இப்படி எல்லாம் இருக்கே, ஒரு மாதிரி மனசு பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பேசலை, நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு கூட 10 வருஷம் அட் அ டைமில் போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அதாவது நம்மளோட கோபத்துங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தியும் எனக்கு இந்த உயரில் இருக்குது. சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுலையும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த உயரே உலகம்னு வாழ்ந்துட்டேன். என்னோடய சந்தாதாரர்கள் 677 அது கூட மறந்துட்டேன் பாருங்கள். ஒரு வயசு ஆகுது இல்லைங்க, அது கூட எனக்கு தெளிவில்லை. ஆக மொத்தம் என்னோடய சந்தாக்காரர்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாலும் இன்னும் ஒரு 1000 பேரை கொண்டு காட்டணுன்றது ஒரு இலக்கு. அதையும் செஞ்சிருவேன். என்னோடய ஒயர் கூடைய எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி அதை கற்றுக்கிட்டு 10 பேரில் ஒருத்தரால் இதில் பலன் பெற்றிருப்பாங்கங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ, இது தெரியுமாமான்னு கேள்வி கேட்க தெரிஞ்சு கமெண்ட் கேட்டாலும் நான் சொல்லித்தரேன். அதை பற்றி எல்லாம் நினைக்கலைங்க. அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழித்து, பொங்கல் கழிச்சுங்க, இந்த பை உரை தைக்கிறது அதெல்லாம் கூட மிஷினில் கொஞ்சம் காட்டலான் இருக்கேன். அது மொத்தத்தில் சிறு தொழில் காமிக்கிறேன், அவ்வளோதாங்க. இதில் எல்லோரும் பயன்பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சிறு தொழிலை மறக்காமல் கற்றுக்கங்க. ஒரு மகளிர் ஒரே 1 மணி நேரம் ஒதுக்குங்க, அது போதும் நமக்கு. அந்த 1 மணி நேரத்தில் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.